ஹை காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2013 ரிலீஸ் ஆன பிரிசனர்ஸ் அப்படின்ற ஒரு வெறித்தனமான த்ரில்லர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, 2 பெண் குழந்தைங்க ரோட்ல விளையாடிட்டு இருக்காங்க. அதே ரோட்ல ஒரு ட்ரக்கும் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பசங்க காணாம போயிடறாங்க. அந்த ட்ரக்கும் காணாம போயிடுது. இதனால பேரண்ட்ஸ் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அந்த ட்ரக்கோட ஓனரை போலீஸும் பிடிக்கிறாங்க. ஆனா உண்மையான கில்லர் அவன் இல்லைன்ற விஷயம் தெரிய வருது. இதனால ஒரு பக்கம் போலீஸ் உண்மையான கில்லர் யாருன்னு தேடிட்டு இருக்காங்க. மறுபக்கம் அந்த பசங்களோட பேரண்ட்ஸும் உண்மையான கொலைகாரன் யாரா இருப்பான்னு சொல்லி அவனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. படத்தோட ஒவ்வொரு நிமிஷங்களும் வித்தியாசமான திருப்பு முனைகள் வந்துகிட்டே இருக்கும். யார்தாண்டா உண்மையான கொலைகாரன்னு சொல்லிட்டு படத்தோட எண்ட்ல செம்மையான ட்விஸ்ட வச்சு கிளியரா முடிச்சிருப்பாங்க. சோ இப்போ அங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பாத்துருக்குது வாய்ஸ் மூவி ஷாட். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒருத்தர் ப்ரே பண்ற மாதிரி வார்த்தைகள்லாம் கேக்குது. அவரும் ஆமன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அங்க ஒரு காட்டுல ஒரு அப்பாவும் பையனும் வேட்டையாடிட்டு இருக்காங்க. அந்த பையனும் அங்க இருக்கிற மானை குறி பார்த்து ஷூட் பண்றான். இதனால அந்த பையனோட அப்பாவும் உன்னை பார்த்தா பெருமையா இருக்கு, நீ சூப்பரா பண்ற அப்படின்னு சொல்லி கார் ஓட்டிட்டே வருவாங்க. அவங்க வேட்டையான மானை கார் பின்னாடி வச்சிருப்பாங்க. அவங்க அப்பாவும் என்னோட அப்பா எனக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. என்னன்னா எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை நீ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க பையனுக்கு சில அட்வைஸை கொடுத்துட்டு கார் ஓட்டிட்டே வந்துகிட்டு இருக்காரு. இப்போ அவங்க வீட்டுக்கும் வராங்க. இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. இவருக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இப்போ அவங்களோட நெய்பர் வீட்டுக்கு போறாங்க. அவங்க கூட ஜாலியா விளையாடிட்டு அன்னைக்கு நாள என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஹீரோட பொண்ணோட பேரு ஆனா, அவங்களோட ஃப்ரெண்டோட பொண்ணு பேரு ஜாய். இந்த 2 பசங்களும் அப்பா நான் வெளியே விளையாடிட்டு வரேன்னு சொல்லி வெளியே விளையாட போறாங்க. அதனால ஹீரோவும் அவங்க அண்ணனையும் கூட போய் பாரு பசங்க என்ன பண்றாங்கன்றத அனுப்புறாங்க. பசங்க ரோட்ல விளையாடிட்டே இருக்கும் போது அங்க ஒரு ட்ரக் இருக்கிறத பாப்பாங்க. ஆனாவும் அந்த ட்ரக் பார்த்தோன்னே கடகன்னு அது மேல ஏற பாப்பா. ஆனா அவனோட அண்ணனும் இப்பெல்லாம் பண்ணாத, இங்க யாருன்னே தெரியல வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுத்துட்டு போவாங்க. அப்படி பசங்க எல்லாம் ஒரு பக்கம் விளையாடிட்டே இருக்கும் போது இங்க அவங்களோட பேரண்ட்ஸும் பாட்டு பாடி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனாவும் ஒரு விசில வச்சு விளையாடிட்டு இருந்தா அது ரெட் கலர்ல இருந்தது. அது காணாம போயிடுச்சு, எனக்கு அது வேணும், அது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்லுவா. ஆனா அவங்க அப்பா அதை கண்டுக்காதனால அவங்க அங்கிள் கிட்ட எனக்கு அது வேணும் அங்கிள் அப்படின்னு சொல்லும் போது அது வேணும்னா நீ எனக்கு பாட்டு பாடு அப்படின்னு அவங்க 2 பேரும் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஜாலியா அங்க விளையாடிட்டு இருப்பாங்க. பேரண்ட்ஸ் பேசிட்டே இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப அந்த வீடியோ ரொம்ப அமைதியா இருக்கு, பசங்க இல்ல போல அப்படின்றத அவங்க நோட் பண்றாங்க. பசங்க எங்க போயிருப்பாங்கன்னு சொல்லி அவனோட பையன் கிட்டையும் அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணு கிட்டையும் கேக்குறாங்க. ஆனா அவங்களும் நான் பசங்களை பார்க்கல, நாங்க படம் தான் இங்க பார்த்து விட்டுருக்கோம், ஒருவேளை நம்ம வீட்டுக்கு போயிருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோட பையன் சொல்றான். ஓ இருக்கலாம், நான் போய் வீட்டுல போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ஹீரோவும் வேகமா வீட்டுக்கு போறாரு. ஆனா அவங்க பொண்ணு அந்த வீட்ல இல்ல. இதனால அவங்க அம்மாக்கு இன்னும் பதட்டமா ஆகுது. பேஸ்மெண்ட்ல போய் தேடிப்பாரு, நம்ம சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் தேடி பார்க்கலாம்னு சொல்லி அறக்க பறக்க எல்லா இடத்துலயும் வேகமா ஓடி போய் தேடி பாக்குறாங்க. அந்த நேரத்துல ஹீரோட பையன் என்ன சொல்லுவானா, பசங்க விளையாடிட்டே இருக்கும்போது வெளியே ஒரு ட்ரக்கை நான் பார்த்தேன், அந்த ட்ரக்குல ஒரு ஆள் இருந்தான், அவன் நம்ம பசங்களை பார்த்துட்டு இருந்தான்ப்பா அப்படின்னு சொல்லும் போது யாரு அவன் எங்க இருந்தான்னு சொல்லி வெளியே வேகமா போய் பாக்குறாங்க. ஆனா அந்த ட்ரக் அங்க இல்ல. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் கதவு தட்டி என் பசங்களை பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. ஆனா அங்க யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் தெரியல. இதனால ஹீரோவும் உடனே போலீஸ் கால் பண்றாங்க. அவங்க பையன் கிட்ட அந்த ட்ரக் பத்தினா சில டீட்டெயிலா கேக்குறாங்க. இங்க நம்ம படத்தோட செகண்ட் ஹீரோவா காமிக்கிறாங்க. இவர் ஒரு ஆபீசர். அவர் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டே இருப்பாரு. அங்க இருக்கிற சர்வ் பண்றவங்க கிட்ட கொஞ்ச நேரம் கடலை போட்டுக்கிட்டு இருப்பாரு. இப்போ அவருக்கு ஒரு கால் வரும். இந்த இடத்துல ஒரு ட்ரக் இருக்கு, அதை நாங்க செக் பண்ண போறோம், நீங்களும் வாங்கன்ற மாதிரி சொல்லும் போது அங்க ஒரு ஓரத்துல ஒரு ட்ரக் இருக்கும். இந்த ட்ரக்கை பார்த்த உடனே அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே கன் எடுத்துட்டு மூவ் பண்ணாதீங்க, நாங்க உள்ள வரோம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ அந்த ட்ரக்கை எடுத்து ஒருத்தன் வேகமா ஓட்டிட்டு போய் முன்னாடி இடிச்சிருவான். இதனால அந்த போலீஸ் ஆபீசருங்க எல்லாருமே அந்த ட்ரக்கை உடைச்சிட்டு உள்ள போய் பார்ப்பாங்க. உள்ள போய் பார்த்து ஒருத்தங்க தங்குறதுக்கான எல்லா அரேஞ்சும் அந்த ட்ரக் உள்ளேயே இருக்கும். அங்கேயும் ஒரு ஆள் இருக்கிறது போலீஸ் ஆபீசர் பாத்துருவாரு. மரியாதை கையை தூக்கு, நீ ஓட முயற்சி பண்ணா உடனே நான் ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லி அவனை பிடிச்சிட்டு போறாங்க. சொல்லு, அந்த 2 பெண் குழந்தையுமே என்ன பண்ணீங்க, இந்த காட்டுக்குள்ளதான் அவங்களை போட்டு அடைச்சு வச்சிட்டீங்களா, சொல்லுடா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி கேட்டுட்டே இருக்கும் போது அவன் வாயை திறக்க மாட்டான். ரொம்ப அப்பாவே முகத்தை வச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த போலீஸும் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஆனா அவன் எல்லாத்துக்கும் தெரியாதுன்ற பதில சொல்லுவான். போலீஸோட முகத்தை பார்த்து பேச மாட்டான், அவரை பார்த்து பயப்படுவான். அவனோட ட்ரக்கை அவங்க செக் பண்ணுவாங்க. அதுல பசங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பொருளும் அந்த கார்ல இல்லன்றத அங்க இருக்கிற ஆபீசருங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. இப்போ இவங்க அலெக்ஸ்ன்னு சொல்லிதான் ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. சோ இவனை பத்தின சில டீட்டெயில் தெரிஞ்சுக்கும் போதுதான் இவனோட ஆன்டி கூட தான் அவன் தங்கிட்டு இருக்கான்ற விஷயம் தெரியுது. அதனால ஆபீசர் அந்த வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க. வெளியே ஒரு கார் இருக்கும். அந்த காரை குறுகுன்னு பார்க்கும்போது அலெக்ஸோட ஆன்டி வந்திருப்பாங்க. யாரு நீங்க, இந்த காரை வாங்க போறீங்களா, இது என் கணவரோட காரை தான், ரொம்ப விஷயமா இங்க தான் இருக்கும், உங்ககிட்ட சில விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் பேசுவாங்க. அலெக்ஸை பத்தி சொல்லுங்க அப்படின்னும் போது அவன் ரொம்ப சைலண்டான பையன்ப்பா, அவன் நைட் டைம்ல தான் தூங்க வருவான், இங்க இருக்கிற சோஃபால தான் தூங்குவான்னு சொல்லி அவனோட ரூம்ல காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தரோட போட்டோ இருக்கும். அதை அந்த போலீஸ் ஆபீசர் எடுத்து பார்ப்பாரு. இவர் என்னோட கணவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வீட்டை விட்டு காணாம போயிட்டாரு. அலெக்ஸ்க்கு இவரை ரொம்பவும் பிடிக்கும். இவர் காணாம போன பிறகு அவன் ரொம்ப அப்செட்
அப்செட் ஆயிட்டான். போலீஸ் ஆஃபீசர் அலெக்ஸோட அப்பா அம்மா பத்தி சொல்லுங்க அப்படின்னும் போது, என்னோட கணவரோட தம்பி தான் அலெக்ஸோட அப்பா. அவரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் கார் ஓட்டிட்டு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அப்போ அலெக்ஸுக்கு 6 வயசு தான் இருந்தது. அதுக்கடுத்து நாங்க தான் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லுவாங்க. போது அவருடைய ரூம் எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணிட்டே இருப்பாரு. அங்க எதுவுமே இருக்காது. ஆனா ஒரு மினி ட்ரக் பொம்மை இருக்கும். அதை மட்டும் அவர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இங்க ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அவங்க காணாம போன பசங்களை தேடிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறாங்க. அங்க போன உடனே அந்த லேடியும் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தோன்னே இந்த போட்டோவை எடுத்துக்கோங்க, இதுல என்னோட பொண்ணோட முகம் ரொம்பவும் கிளியரா இருக்கும். இதெல்லாம் பார்த்து அந்த ஆஃபீஸருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே நேரத்தில் அவரு ஹீரோட வீட்டுக்கு போவாரு. இரண்டு கிட்ட பேசிட்டே இருக்கும் போது அவங்களும், நான் கேள்விப்பட்டேன் நீங்க ஒரு சூப்பரான டிடெக்டிவ், எந்த ஒரு கேஸா இருந்தாலும் குயிக்கா சால்வ் பண்ணிடுவீங்க, அது உண்மையா, என்னோட பொண்ணையும் நீங்க அப்ப சீக்கிரமா கண்டுபிடிச்சு தருவீங்கல்ல அப்படின்னு கேட்கும் போது அவரு, எதனால உங்க பொண்ணு காணாம போனா, அவ ஓடி போயிருப்பாளா அப்படின்னு கேட்கும் போது, தெரியல எனக்கு அவ ஏன் ஓடி போனான்னு, ஆனா அவ அப்படி பண்ணக்கூடிய பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வருவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னா, அலெக்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி சைக்கோ கில்லரே கிடையாது. அவன் என்னதான் மெச்சூர்டா இருந்தாலும் அவனோட ஐக்யூ லெவலே 10 வயசு பையனா தான் இருக்கும். அதனால இப்ப வரைக்கும் அவன் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல. என்ன சொல்றீங்க, அவன் 10 வயசு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணானா, அப்ப எப்படிங்க அவ்வளவு பெரிய ட்ரக்கா அவன் ஓட்டிட்டு வரான், நீங்க சொல்றதுலாம் நம்புற மாதிரியே இல்லைன்னு சொல்லி போலீஸ பிடிச்சு கத்துவாரு ஹீரோனா. அவன் அந்த அளவுக்கு ப்ராப்பரா அதை ஓட்ட கத்துக்கிட்டான், அதனால ஓட்டுறான். நாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க பொண்ணு எங்க காணாம போயிட்டாங்கன்னா கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம் அப்படின்னு இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர் அவங்க கிளம்பி கார் கிட்ட வருவாரு. இப்போ ஹீரோ வேகமா ஓடி வருவாரு. ஆஃபீஸர் எனக்கு தயவு செஞ்சு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்க அலெக்ஸ கஸ்டடியில வச்சிருக்கணும், எங்க பசங்களை நாங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது ஆஃபீஸரும், இல்லங்க 48 மணி நேரம் தான் ஒரு ஆளை நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும், அதுக்கு மேல எங்க கையில ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்ல தயவு செஞ்சு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, எங்க பசங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் உங்க கஸ்டடியில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்னுமே சங்கடமா இருக்கு. அவரும் அவரோட ஹையர் ஆஃபீஸர் கிட்ட இந்த விஷயத்த பேசும்போது, ஒருத்தர் மேல குற்றமே இல்லைன்னா அவனை 2 நாள் வரைக்கும் தான் கஸ்டடியில வச்சுக்க முடியும், அதுக்கு மேல வைக்க முடியாது அப்படின்ற ரூல்ஸ் அவங்க சொல்லவும், எனக்கு உதவி பண்ணுங்க ஆஃபீஸர்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸரும் பேசிட்டு அங்க இருக்கிற ஒருத்தர் மேல அவருக்கு டவுட் வரும். அங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். அப்போ அங்க இருக்கிற சில பேர்கிட்ட இருந்து இவருக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். இப்போ ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போறாரு. கதவு தட்டிட்டு வெளியே வாங்க அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். யாருமே வரமாட்டாங்க. அங்க அப்படின்னா ஜன்னல் வழியா பார்த்தா ஒரு ஆள் கீழே விழுந்து கிடப்பாரு. என்னாச்சும் ஏதாச்சும் சொல்லி பதறி போய் ஆஃபீஸரும் உள்ள போய் பார்த்தா அவரு போதையில தான் மட்டையை கிடப்பாரு. வீட்டுல எல்லா இடத்துலயும் ஒரே சரக்கு பாட்டிலா இருக்கும். அப்பதான் அங்க ஒரு கதவு முன்னாடி ஃப்ரிட்ஜ் வச்சிருப்பாரு. இந்த கதவு எதுக்கு இவர் மூடி இருக்குன்னு சொல்லி அந்த பேஸ்மெண்ட் கதவு ஓபன் பண்ணி பார்த்தா கீழே இறங்க படிக்கட்டே இருக்காது, எல்லாத்தையும் ஒரு உடச்சு வச்சிருப்பாரு. ஆனாலும் அந்த ஆபீஸர் கீழே இறங்கி பாப்பாரு. அங்க எல்லா இடமும் நிறைய கடவுளோட சிலைகள்லாம். அந்த இடத்துல ஒருத்தரோட டெட் பாடி கிடைக்கும். இதை பார்த்த உடனே அந்த ஆளை எழுப்புவாரு. இவர் ஒரு பிரீஸ்ட். அவர் கூப்பிட்டு, யார் இவ, இங்க என்ன நடந்ததுன்னு கேட்கும் போதுதான் இவ ஒரு சீரியல் கில்லர். 26 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க வந்தான். அவன் என்ன சொன்னானா, அவன் கிட்டத்தட்ட 16 குழந்தைங்களை கொலை பண்ணிருக்கான். தினம் எல்லா குழந்தைங்களும் கடத்திட்டு போய் அவங்கள சித்திரவதை பண்ணி கொலை பண்றதுதான் அவனோட வேலையே. அதுக்கான பாவ மன்னிப்பு கேட்கணும்னு என்கிட்ட வந்து சொன்னான். ஆனா அதான் நான் இவன் பண்ணேன் அப்படின்றத அந்த வயசானவர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப அந்த ஆபீஸரும், அப்ப இவன் பேரு, இவன் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கான்னு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுமான்னு கேட்கும்போது, எனக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியாது, அவன் எதுவுமே என்கிட்ட சொல்லல, ஆனா அவனுக்கு குடும்பம் இருந்த விஷயத்த பத்தி எனக்கு சொல்லியிருக்கான், ஆனா அதை பத்தி கூட எனக்கு டீட்டெயிலா தெரியாதுன்றத போலீஸ் கிட்ட சொல்லுவாரு. அடுத்த காலையில ஹீரோவோட ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள அவங்களோட பசங்களோட உடலோ இல்ல அந்த பசங்களும் கிடைக்கிறாங்கன்னு சொல்லி தேடி பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு கால் வரும். இதனாலும் அவர் அவசர அவசரமா காரை எடுத்துட்டு வருவார். அதே நேரத்துல இங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்னன்னா, அலெக்ஸுக்கு 2 நாள் கஸ்டடியில வச்சிருப்பாங்க. அவகிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்காது. அதனால அவனுக்கு ஜாமீன் கிடைச்சனால கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த பார்த்தா போலீஸ் ஆபீசரும் கண்டிப்பா ஹீரோ வருவா, ஏதாவது கேட்பான் அப்படின்னு சொல்லி சைலண்டாவும் மறைச்சுக்கிட்டே நின்றுட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வரான். அவன் எப்படி நீங்க தப்பிக்க விடலாம்னு சொல்லி அங்க இருக்கிற பிரஸ் மீடியாக்காரங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அலெக்ஸை பார்த்து, எங்கடா என் பொண்ணு, என்னடா என் பொண்ணுன்னு சொல்லி அவனுக்கு கேட்கும் போது அவன் ஒரு விஷயத்த சொல்லுவான். உங்களோட பசங்க அழுதாங்க அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு இன்னுமே கோவம் வரும். அதே நேரத்துல அவங்க போலீஸ் ஆஃபீஸரும் வந்து அவனை பிடிச்சுவாங்க. நீங்க ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணீங்க, அப்புறம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் அட்வைஸ் பண்ணுவாரு. உங்க அப்பா ரொம்ப பொறுப்பான ஆஃபீஸரா இருந்தாரு, ஆனா நீ அவரோட பையன்றனாலதான் உன்ன எனக்கு விட்டு வைக்கிறேன், இப்பெல்லாம் அடுத்த வாட்டி பண்ணாத, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, உன் கஷ்டம் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணும்போது ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. ஆஃபீஸரை பார்த்து, நான் உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்டேன், அவனை கஸ்டடியில வைக்க சொல்லி, ஆனா நீங்க அதை பண்ணவே இல்லை, என்னை ஏமாத்திட்டீங்க, இதுமாட்டி எதுவா இருந்தாலும் நான் பார்த்துட்டேன்னு சொல்லி கோவப்பட்டு அங்கிருந்து அவர் வெளியே போறாரு. அடுத்த நாள் காலையில அந்த போலீஸ் ஆஃபீஸர் அலெக்ஸோட வீட்டுக்கு போறாரு. அந்த ஆஃபீஸரும் அலெக்ஸ் கிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆண்டி அங்கிருந்து போயிருவாங்க. ஆஃபீஸரும், இங்க பாரு அலெக்ஸ், எதுவா இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லு, ஏன்னா இப்போ நீ பொய் சொன்னா இல்ல ஏதாவது தப்பு பண்ணனா இதனால உன்னோட ஆன்டி தான் கஷ்டப்படுவாங்க, அதனால உண்மை எதுவோ அது
சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவனும் சைலண்டா இருப்பா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் ஆஃபீஸர் வெளியே வருவாங்க. ஹீரோக்கு கால் பண்ணுவார். அவரும் அலெக்ஸ் எந்த ஒரு தப்பும் பண்ணல, அவன் மேல தேவையில்லாம நம்ம சந்தேகப்படுறது டைம் தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இதுக்கிடையே ஹீரோக்கு கோவம் வந்துடும். டக்குன்னு போனை கட் பண்ணிடுவார். இப்போ அவங்க மனைவியும் பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. இதனால அவங்க கணவரும் மாத்திரை எல்லாம் கொடுத்து அவங்கள அமைதிப்படுத்துவாரு. அவங்க பையன்கிட்டயும் நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் தேடி போறேன், அம்மாவை நீதான் பத்திரமா பாத்துக்கணும், நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், எதையும் பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு இப்போ அவர் வேகமா போயிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ அலெக்ஸோட வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்காரு. அலெக்ஸும் அவங்க ஆண்டியோட நாயை கூட்டிட்டு வெளியே வாக்கிங் போறான். இப்போ அந்த நாயை பிடிச்சு அவன் டார்ச்சர் பண்றான். இதெல்லாம் ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அலெக்ஸ் அங்க இருக்கிற ரோட கிராஸ் பண்ணி போறான். அப்ப அவன் ஒரு பாட்டு பாடுறான். இந்த பாட்டு ஆல்ரெடி அவனோட பொண்ணும் அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணும் பாடின பாட்டு தான் இது. அதனால ஹீரோவும் அவன் கிட்ட போறாங்க. கன் எடுத்து கிட்ட வைக்கிறாரு. நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னல, என் பசங்க அழுதாங்கன்னு, உண்மையை சொல்லு, என் பசங்க எங்க இருக்காங்க, இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கண்ணை வச்சு அவனை பார்த்து மிரட்டி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை கூப்பிடுவாரு. உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, ரொம்ப ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லி ரொம்ப தொலைவில் இருக்கிற அவரோட பழைய அபார்ட்மெண்ட்டுக்கு போவாரு. அங்க போன உடனே அவரோட ஃப்ரெண்டும் என்னடா விஷயம், என்ன பண்ண போற அப்படின்னும் போது அங்க இருக்கிற ஒரு கதவை திறந்து பார்த்தா உள்ள அலெக்ஸ் இருப்பா. அவனை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இதை பார்த்து அவரோட ஃப்ரெண்டும் பைத்தியமான இவன் எதுக்கு இங்க பிடிச்சிட்டு வந்திருக்க, இது போலீஸ் தெரிஞ்சா நம்மளுக்கு தான் பிரச்சனை, அவனை தயவு செஞ்சு விட்டு இல்ல நம்ம போலீஸ் கிட்ட அவனை ஒப்படைச்சிடலாம், நீ தப்பு பண்றேன்னு சொல்லும் போது இங்க பாரு, உனக்கு உன் பொண்ணு வேணுமா வேணாமா, இவன் போலீஸ் கிட்ட கூட எந்த ஒரு உண்மையும் சொல்ல மாட்டான், நம்ம கேட்கிற விதத்துல கேட்டாதான் அவன் எல்லா உண்மையும் சொல்லுவா, உனக்கு உன் பொண்ணு வேணும்னா நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லும் போது அவரோட ஃப்ரெண்டுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவரும் சைலண்டா இருப்பார். இப்போ அவனை நான் சும்மா விட போறது இல்லைன்னு சொல்லி கையில கிளாத் எல்லாம் எடுத்துட்டு போறாரு. அவனோட முகத்துல குத்திக்கிட்டே இருக்காரு. அப்படி முகமே வீங்கி போயிடுது, ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. சொல்லு, எங்களோட பசங்களை எங்க வச்சிருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. இப்ப அந்த போலீஸ் ஆபீசரும் முன்னாடி காணாம போன குழந்தைங்களை பத்தி டேட்டா செக் பண்ணும் போது ஒரு சின்ன பையன் காணாம போன விஷயம் தெரியுது. அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த பையனோட அம்மா இருக்காங்க. அவங்களும் நான் சின்ன வயசா இருக்கும் போது என் பையன் கூடயே தான் இருப்பான், இப்ப அவனை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், இந்த ஒரு வீடியோ தான் அவனோட ஞாபகார்த்தமா என்கிட்ட இருக்கிறதுதான் நான் மார்னிங் பிளே பண்ணி பார்ப்பேன், அவன் எப்படி காணாம போனா அந்த விஷயம் நடந்தது சொல்லுங்க நம்ம போது இவங்க வெளியே விளையாடிட்டே இருக்கும்போது அங்க ஒரு ட்ரக்கை பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ட்ரக்கும் அங்க வந்து காணாம போயிடுச்சு. அவங்க பையனும் காணாம போயிட்டா. எல்லாத்தையும் நாங்க தேடி பார்த்துட்டோம், என் பையனை இன்னுமே நான் கண்டுபிடிக்க முடியல, அவன் உயிரோட இருக்கானா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்றத சொல்லுவாங்க. இங்க ஹீரோவும் அலெக்ஸ போட்டு செம்மையா அடிச்சிருப்பாரு. அவன் முகம் ஃபுல்லா அப்படி ரத்தமா இருக்கும். ஆனாலும் அவன் வாயத்தை வந்து எதுவுமே சொல்ல மாட்டான். இதனால அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும். அங்கிட்ட சுத்தி எடுத்து பக்கத்துல இருக்க சிங்கை உடைச்சிடுவாரு. நீ இப்ப உண்மையை சொல்லல, உன் கையை உடைச்சிடுவேன்னு சொல்லி அவனை அடிக்க வர்றாரு. ஆனா அவருக்கே பாவமா இருக்கும். அவனை விட்டுட்டு அங்கிருந்து போயிடுவார். இதை பார்த்து ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். பசங்க காணாம போய் 2 நாள் ஆயிருக்கு. அதனால அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க நிறைய பேரை அந்த பசங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி அவங்க வீட்டுக்கு வெளியே கேண்டில் ஏற்றி வைப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வருவாரு. ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. விழுந்து அழுக ஆரம்பிச்சிருவாரு. அந்த இடத்துல போலீஸ் ஆபீசரும் இருப்பாங்க. அவர் அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு வினோதமான ஒருத்தம் வருவான். முகத்தை கவர் பண்ணிட்டு அவன் அங்க இருந்த பொம்மையை மட்டும் தடவி தடவி பார்த்து இருப்பான். இவன் மேல அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வரும். போலீஸை பார்த்தோன்னே அவன் பயந்துட்டாங்க. அந்த வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அவன் பின்னாடி வேகமா ஓடி போறாங்க. ஆனா போலீஸ் ஆபீசரே தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். இந்த நியூஸ் பேப்பர்லயும் அலெக்ஸ் காணாம போன விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. அவனையும் ஒரு பக்கம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க அந்த போலீஸ் ஆபீசரும் அன்னைக்கு நைட்டு பார்த்த அந்த ஆளோட முகத்தை வரைஞ்சு வச்சு டிவில எல்லா சேனல்லையும் அந்த ஆளோட முகத்தை போடுவாங்க. இவனை பாத்தீங்கன்னா எங்களுக்கு தகவலை சொல்லுங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. எங்க ஹீரோவும் தினமும் கிளம்பி அலெக்ஸை டார்ச்சர் பண்ணி பசங்களை பத்தின இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக போவாரு. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்க ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. நீ பண்றது சரியில்லடா, இது நம்மளுக்கு தான் பாவம், நம்ம இவன் கிட்ட கேட்கறதுக்கு பதிலா நம்ம பசங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி அதை தேட முயற்சி பண்ணலாம், இதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லும் போது அவங்க கிட்டதான் எல்லாம் உண்மையும் இருக்கும். இப்போ போலீஸ் ஆபீசருக்கு ஒரு கால் வந்திருக்கும். நீங்க சொன்ன அந்த ஆளை நான் ஷாப்ல பார்த்தேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இங்க அவன் வருவான், நிறைய குழந்தைகளுக்கான ஆடையை வாங்கிட்டு போவான், காசாவும் கொடுப்பான், கார்டு யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்றத சொல்லுவாங்க. திரும்பவும் அவரை பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி ஆபீசர் அவரோட கார்டை கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுவாரு. அதே நேரத்துல இங்க ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. பசங்க காணாம போய் 5 நாள் ஆயிடுச்சு. இன்னுமே அவனை அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியல. இதனால ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. நீ பண்ணதான் சரியில்லை, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவரு வீட்டுக்கு போறாரு. அவங்க மனைவி என்ன நடக்குது, எங்க போறீங்க நீங்க அப்படின்னு கேட்கும் போது அவரு கீழே விழுந்து அழுத ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் உண்மையா சொல்லிடுறாரு. இதனால அவங்க மனைவியும் ஹீரோவை பார்க்க வராங்க. பைத்தியமா நீ என்ன விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது ஹீரோ சொல்லிட்டியா, சரி இங்க பேச வேணாம் வாங்கன்னு சொல்லிட்டு அலெக்ஸை பாக்கிறதுக்காக கூட்டிட்டு போவாங்க. அவங்களும் அலெக்ஸை பாக்குறாங்க. இங்க பாரு, நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுது, நான் உனக்கு உதவி பண்றேன், என் பசங்க எங்க இருக்காங்க சொல்லு, என் பொண்ணுக்கு இந்த பொம்மைனா ரொம்ப பிடிக்கும், அந்த பொம்மை கூட தான் இருப்பா, எங்க இருக்கா, உயிரோட இருக்கால, இந்த விஷயத்த சொல்லு அப்படின்னும் போது அலெக்ஸும் ஹெல்ப் மீன்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு அந்த ஜன்னலை உடைப்பாங்க, அந்த தப்பிக்க முயற்சி பண்ணுவான். ஆனா ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அவன் அடிச்சு பிடிச்சு வச்சிருவாங்க. அடுத்த நாள் நைட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டோட மனைவி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்ணிருப்பான்னா அவரை
இருக்கிற அந்த ரூமையே மொத்தமா லாக் பண்ணிருப்பான். அங்க ஒரு 2 பழுப்பு இருக்கும். ஒன்னத்துல இருந்து சூடா காத்து வந்துட்டே இருக்கும். இதனால அவன் கண்டிப்பா உண்மையை சொல்லிதாகும். இந்த சின்ன ஓட்ட வழியா தான் அவனால வெளிச்சத்தையே பார்க்க முடியும். அவன் அந்த இருட்டுல இருந்தா பயந்து எல்லாத்தையும் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்ப அப்செட் ஆயிடுவாரு. எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ பண்றதுன்னும் போது ஹீரோ சரி ஓகே அப்ப நீயே ஒரு சொல்யூஷன் கொடு, நம்ம பசங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் போது வேற ஒன்னும் சொல்லாம சைலண்டா இருப்பாரு. சரி நான் இதை உங்ககிட்டே விட்டுறேன், நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோன்னு சொல்லி ஹீரோ அங்க வந்து போயிடுவாரு. அவரோட ஃப்ரெண்டும் நான் இவனை காப்பாத்துதான் போறேன்னு சொல்லி கதவு உடைக்க வருவாரு. ஆனா அவங்க மனைவி இல்லைங்க. கொஞ்ச நேரம் நம்ம பொண்ணை பத்தி நினைச்சு பாருங்க, அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, நம்ம அவளை கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லும் போது அவரும் அழுதுகிட்டே 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்க அவங்களோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்க அந்த முகமூடி போட்டவன் அந்த வீட்டுக்குள்ள வரான். அந்த நேரத்துல காணாம போன அந்த பொண்ணோட அக்கா பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருப்பா. அதே நேரத்துல இங்க அவங்களோட அம்மாவும் அவங்க கணவரும் அந்த வீட்டுக்குள்ள வராங்க. வந்து பார்த்தா கதவு எல்லாமே லாக்ல இருக்கு. அவங்களும் பயந்து போயிடறாங்க. அடுத்தது இவளும் காணாம போயிட்டா போலன்னு சொல்லி கதவு தட்டிட்டே இருக்கும்போது கதவை ஓபன் பண்ணிட்டு வரா. என்ன அப்பப்ப எங்கேயாவது சொல்லாம கொள்ளாம போயிடுறீங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவ ரூமுக்குள்ள போயிடா. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். எங்க ஹீரோவோட வீட்டுல அவங்க அம்மா தூங்கிட்டே இருக்கும் போது டக்குனு யாரோ அவங்க பொண்ணோட ரூமுக்குள்ள நடந்து போற சவுண்ட் கேக்குது. அவங்களும் பதறி அடிச்சுட்டு அவங்க பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டான்னு போய் பார்த்தா வீட்டுக்குள்ள யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா ஜன்னல் கதவு ஓப்பனா இருக்கும். இதோட நான் க்ளோஸ் பண்ணி வச்சேனே, எப்படி இது ஓப்பனா இருக்குன்னு தெரியாம அவங்க குழம்பிட்டு இருப்பாங்க. அந்த முகமூடி போட்டவன் இவங்க வீட்டுக்கும் வந்திருப்பான். இதெல்லாம் அவங்க பயந்துட்டே இருக்கும்போது அவங்க பையனும் வருவான். அவங்க அம்மாவும் போலீஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த போலீஸும் அதை நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு போய் பார்ப்பாங்க. அப்போ அவங்க கணவர் தேவையான உணவெல்லாம் கீழே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற விஷயம் தெரியுது. அதே நேரத்துல சில மருந்தும் அந்த ரூம் கூட இருக்கிறதா பாக்குறாரு. உங்க கணவர் வீட்டுக்கு வராரு அப்படின்னும் போது கொஞ்ச நாளா ஒரு வீட்டுக்கு வரதில்ல, தன்னோட பொண்ணை தேடி வெளியே போயிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்ட ஆபீசருக்கு கொஞ்சம் டவுட் வரும். ஆல்ரெடி அலெக்ஸும் காணாம போயிட்டா, இவரும் வீட்டுக்கு வரதில்ல, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில இருந்தா அவங்க ஹீரோவை போலீஸ் ஆஃபீஸர் கண்காணிச்சுட்டே இருக்காரு. அவர் எங்க போறோம்னு சொல்லி கார்ல ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அவரும் காரை விட்டு இறங்கி அந்த அபார்ட்மெண்ட் கிட்ட நடந்து போறாரு. அதுக்குள்ள ஆபீசர் பின்னாடி ஒரு ட்ரக்ல இருந்து சவுண்ட் வரும். அதனால ஹீரோ போலீஸ் தன்னை கவனிக்கிற விஷயம் தெரிஞ்சிடும். அவர் வந்து பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் போறாரு. அங்க இருந்து ஒரு சரக்கை குடிச்சிட்டே வந்துட்டு இங்க பாருங்க, என் பொண்ணை தேட சொன்னா என்ன எதுக்கு ஃபாலோ பண்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னும் போது இங்க பாருங்க, நீங்க எதுக்கு இந்த ஸ்ட்ரீட்ல நடந்து போறீங்க, இங்க என்ன விஷயம் இருக்கு அப்படின்னும் போது இங்க பாரு, என் பொண்ணு காணாம போயிட்டான், என்னால வீட்லயும் குடிக்க முடியல, அதனாலதான் நான் இங்க வெளியே வந்து குடிக்கிறேன். நான் சின்ன வயசு எப்பவுமே இந்த ரோட்ல வந்து நடந்து போயிட்டு இருப்பேன். சரி என்ன நோட்டம் விட்டுறதை விட்டுட்டு என் பொண்ணை தயவு செஞ்சு காப்பாத்துங்க போலீஸ் ஆஃபீஸர். உங்க பாருங்க, நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க தெரியுது, முதல்ல உங்க ஹெல்த்தை பாத்துக்கோங்க, அப்பதான் உங்க பொண்ணு ரிட்டர்ன் உங்களை தேடி வரும்போது அவளை நீங்க நல்லபடியா பாத்துப்பீங்க, தேவையில்லாத முட்டாள்தனமான விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் கேட்டுட்டேன் அங்க வந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோவும் அங்க நடந்து போனா நம்ம மாட்டிப்போம் சொல்லி அவரோட வீட்டுக்கே வராரு. அப்படியே தூங்கிடுறாரு. தூங்கிட்டே இருக்கும்போது இப்ப அவங்க பொண்ணு அப்பா நான் அந்த விசில கண்டுபிடிச்சிட்டேன்னு கையில வச்சுட்டு இருக்கா. அவரும் சந்தோஷப்படுறாரு. கண்ணை தொடர்ந்து பார்த்தா இதெல்லாம் அவரோட கனவு தான். எங்க அந்த போலீஸ் ஆபீசரா காமிக்கிறாங்க. அவரும் ஹீரோ பத்தின சில விஷயத்த தேடும் போதுதான் அவங்க அப்பா ஆபீசரா இருக்கும் போது சூசைட் பண்ண இறந்து போயிருப்பாரு. அவர் இருந்த அந்த வீட்டோட அட்ரஸ பாப்பாரு. அது இப்ப ஹீரோ அலெக்ஸ வச்சுட்டு இருக்க அதே அபார்ட்மெண்ட் தான். ஹீரோ உங்க அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. இப்போ அலெக்ஸ செமையா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அலெக்ஸும் பயத்துல ஒரு விஷயத்த சொல்றான், நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது, அங்க வெயிட் பண்ண அவங்க கூட விளையாட, ஆனா அவங்க வரவே இல்லை அப்படின்னு விஷயத்த மட்டும் முழுசா சொல்லாம அறகுறையா சொல்லுவான். ஹீரோவும் இப்ப அங்க கீழே விழுந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஆபீசர் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவரும் வீட்டுக்குள்ள எகிரி குடிச்சு பார்த்தா இப்போ இதை பார்த்த ஹீரோவும் உடனே அங்க குடிச்சிட்டு மட்டையே கிடக்குற மாதிரி ஆக்டிங் கொடுப்பாரு. நீங்க என்ன பண்றணும் போது வீட்டுல என்னால குடிக்க முடியல, நான் இங்க வந்து குடிக்கிறேன், இருந்தா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னும் போது உங்க குழந்தை கண்டுபிடிக்கதான் முயற்சி பண்ணுங்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, சரி இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல, எனக்கு இந்த இடத்த சுத்தி காமிங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும். இவன் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லி நடந்து போயிட்டே இருப்பான். ஆனா ஆபீசர் அங்க இருக்கிற அதே ரொம்ப பாப்பாரு. என்ன இருக்குன்னு சொல்லி கிட்ட போவாரு. ஆனா இப்போ அவருக்கு ஒரு கால் வந்திருக்கும். அந்த கால் வந்தோடனே அவரும் நான் இங்க இருந்து போறேன், நீங்க இந்த இடத்துல இருக்காதீங்க, வீட்டுக்கு தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமா ஓடி போவார். எங்கன்னா அவர் ஆல்ரெடி ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்திருப்பாரு. அங்க ஒரு பொண்ணு இவர்கிட்ட ஆனா ஆளை பார்த்தேன் அப்படின்றத சொல்லியிருப்பா. இப்ப அவன் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அவனோட கார் இங்கதான் இருக்கணும் போது காரோட நம்பரை சொல்லுங்கன்னு சொல்லி நோட் பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த ஆபீசர் ஒரு வீட்டோட கதவை தட்டுறாங்க. தொடர்ந்து பார்த்தா அவன் தான் எட்டி பாப்பா, எனக்கு தெரியும் அன்னைக்கு நைட்டு உன்ன நான் பார்த்தேன், எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடனு போது நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் அது கிடையாது அப்படின்னு அவன் ஓட பாப்பா. அதுக்குள்ள போலீஸ் ஆஃபீசர் மூஞ்சிலே ஒரு கிக்க கொடுத்து அவனை பிடிச்சு வச்சிருவாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணும் போது அந்த செவத்துல எல்லாம் பசல் மாதிரி ஒரு விஷயத்த வரைஞ்சு வச்சிருப்பான். பெட்ரூமுக்குள்ள நிறைய பூட்டப்பட்ட பெட்டி இருக்கும். ஒவ்வொன்னா உடைக்கிறான். உடைக்க ரத்தம் இருக்கக்கூடிய குழந்தைங்களோட ஆர்டர், அதுக்குள்ள பாம்புகள் இருக்கு. இதே விஷயம் எல்லா பெட்டியிலும் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற ஒரு பெட்டியில ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்துல அவன் நிறைய விஷயத்த எழுதி கிறுக்கி வச்சிருப்பான். காண போன குழந்தைங்களோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு இதுதான் அவங்க குழந்தையோட ஆடையான்னு கேட்கும் போது ஹீரோட ஃப்ரெண்டு உள்ள போவாரு. அவரை பார்த்துட்டு அழக ஆரம்பிச்சுவார். ஏன்னா அவங்க பொண்ணோட ஆடையும் அந்த இடத்துல இருந்திருக்கும். இப்போ ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோவும் போறாரு.
அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பாத்துட்டே இருப்பாரு. எனக்கு இன்னும் கிளியரா தெரியலன்னும் போது, நீங்க பொறுமையா பாருங்க. இங்க இருக்கிற ஏதாவது ஒரு குழந்தையோட ஆடை உங்க குழந்தையோட தான் இருந்தா, அப்பதான் என்னால அவன கொலைகாரன்னு சொல்லி பிடிக்க முடியும். அதுதான் எங்களுக்கு ஒரு ப்ரூஃபாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, பாத்துட்டே இருக்கும்போது அதுல ஒரு சாக்ஸ பாத்துருப்பாங்க. அது அவங்க பொண்ணோட சாக்ஸ். அத பார்த்த உடனே ஹீரோ அழுக ஆரம்பிச்சிருவாரு. இப்போ ஹீரோட வீட்ட காமிக்கிறாங்க. அவங்க மனைவி கிட்ட ஹீரோ நடந்த எந்த விஷயத்தையும் சொல்லியிருக்க மாட்டாரு, மறைச்சிருப்பாரு. அவர் ரொம்ப சோகத்துல இருப்பாரு. அவங்க பையன் கிட்ட, இங்க பாரு, எந்த ஒரு நியூஸ் பேப்பர்ல தங்கச்சி பத்தி வந்தாலும் அது அம்மாட்ட காமிக்காத, அதை மறைச்சு வை. தங்கச்சி எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பா, நான் கண்டிப்பா அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். பிரஸ் மீடியாக்காரங்க உனக்கு கேள்வி கேட்டாங்கன்னா எதுவுமே சொல்லாது, வீட்டுல சேஃபா இருந்தும் போது அவன் கோவப்படுவா. எதுக்கு இன்னும் அம்மாட்ட மறைக்கிறீங்க, இதனால அம்மாக்கு தான் பிரச்சனைப்பா, எல்லாம் உண்மையா சொல்லிருங்க போது, இல்ல நீ நான் சொல்றதை மட்டும் கேளுன்னு சொல்லி கத்திட்டு அங்க வேகமா வெளியே போயிடுவாரு. இங்க வந்து போலீஸ் ஆபீசரும் பிடிச்ச அந்த சைக்கோ கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு நினைப்பாரு. ஆனா அவன் கிரைம்ஸை வச்சு ஏதோ ஒரு விஷயத்த வரைஞ்சிட்டே இருப்பான். ரொம்ப நேரம் அது பண்ணிட்டு இருப்பான். அதனால அவரும் வெயிட் பண்ணி அவர் என்னதான் பண்றான்றத பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப அவர் உள்ள போறாரு. இங்க பாரு, உண்மையை சொல்ல அந்த பசங்களை எங்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவனை போட்டு மிரட்டுவாரு. அவன் பயந்த மாதிரியே இருப்பான். உண்மையை சொல்றீங்க இல்லையான்னு சொல்லி அவனை போட்டு அடிக்க வருவாங்க. அவன் இவர்கிட்ட கண்ணை எடுத்து வச்சிருவான். அதனால அங்க நிறைய போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவனை பிடிச்சிருவாங்க. ஆனா அவனு பயத்துல அவனோட வாயில கன் வச்சு ஷூட் பண்ணி அந்த இடத்துல இறந்து போயிடுவான். இங்க ஹீரோவும் அலெக்ஸ சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருப்பார். போது அவன் ஒரு சொல்லுவான், உங்க பசங்க தப்பிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். அடுத்தது அவர் கேட்கும் போது அவர் எதுவுமே சொல்லாம சைலண்டா இருப்பான். அதனால இப்போ அவர் அவங்களோட ஆன்டி தேடி போறாரு. அவங்க கிட்ட போய், நான் அலெக்ஸ் கிட்ட ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிடுங்க, நான் பணத்தை எல்லாத்துக்கும் மன்னித்து கேட்கணும் போது அவங்களும் சரி வாங்க உங்களுக்கு டீ தரேன்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது அலெக்ஸ பத்தி சில விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. எனக்கு ஒரு குழந்தை இருந்தான், அவனுக்கு கேன்சர் வந்தனால அவன் இறந்து போயிட்டான். அவன் இறந்த பிறகு அலெக்ஸ் என் கூடியதான் இருந்தான், அவனை நான் பத்திரமா பார்த்துட்டேன். அவனுக்கு அதிகமா பேச்சு வராது, ரொம்ப சைலண்டா இருக்கக்கூடிய பையன். அவனுக்கு என் கணவன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு பண்ற சில விஷயத்தெல்லாம் பார்த்தா அவன் பயந்துட்டு இருந்தான். என்ன விஷயம் கேட்கும் போது, என்னோட கணவர் பாம்பு நிறைய வச்சுட்டு இருப்பாரு, ஆனா அது அவனுக்கு பிடிக்காது. சரி இப்ப எதுக்கு அதெல்லாம், நீங்க ஒழுங்கா தூங்குறது இல்லையா, அவங்க ரொம்ப அப்செட்டா இருக்கணும் போது அவங்க என் பொண்ணை காணாம போனதால எனக்கு ஒழுங்கா தூக்கம் வரல அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அங்க ஒரு நியூஸ் பேப்பரை பார்ப்பாரு. அதுல இப்ப கிரிமினல் சொல்லி ஒருத்தனை புடிச்சு வச்சுப்பாங்க, நம்ம சூசைட் பண்ண இறந்து போன விஷயம் ஹீரோக்கு இப்பதான் தெரிய வருது. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு இனிமே செம கோவம் வருது. அதே இடத்துல எங்க அந்த ஆபீசரா காமிக்கிறார். அவருக்கு அந்த இறந்து போன அந்த சைக்கோ கிட்ட இருந்து ஒரு க்ளூ மட்டும் கிடைச்சிருக்கும், அவன் வரைஞ்ச அந்த பர்சஸ். ஆனா அவன் ஃபுல்லா முடிச்சிருக்க மாட்டா, என்னவா இருக்குன்னு சொல்லி அவர் யோசிச்சு குழம்பி போயிருப்பாரு. ஆனா அந்த ஹையர் ஆஃபீஸரும் சரி விடு, இந்த கேஸ் அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணலாம், நீ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னும் போது அந்த ஆஃபீஸருக்கு நோக்கம் வரும். அவர் டேபிள் இருந்த எல்லா பொருளையும் அடிச்சு உழைச்சு கோவத்தை அப்படி வெளி காமிச்சிட்டு இருப்பாரு. கழுத்துல ஒரு செயின் இருக்கும். அந்த செயின்ல இருக்கிற அந்த பசலும் சைக்கோ வரைஞ்ச பசலும் ஒரே மாதிரி இருக்கும். இது அவருக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்கும். அதே நேரத்துல அவருக்கு ஒரு கால் வந்திருக்கும். ஏன்னா அந்த சைக்கோட வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டுக்கு வெளியே பொம்மைங்கள மண்ணுல புதைச்சு வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த சைக்கோ கிட்ட இருந்து எடுத்த குழந்தைங்களோட ஆடையில இருக்கிறது எல்லாமே பன்னியோட ரத்தம் தான், அது மனுஷங்க ரத்தமே இல்ல. அது மட்டும் இல்லாம அவன் கிட்ட இருந்து ஒரு புக்கையும் நாங்க எடுத்தோம், இந்த புக்கு தான் அது அப்படின்னும் போது இந்த புக்கு ஃபுல்லாவே அப்படியே த்ரில்லரா இருக்கும். மர்மத்தை நோக்கி சொல்லக்கூடிய கதைகள் இது. இதை படிச்சுதான் அவன் சைக்கோத்தனமா பண்ணிருக்கான்னு, உண்மையாவே சைக்கோவே இல்லப்பா, நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் கேட்ட ஆபீசருக்கு என்ன கோவம் வருது. நீங்க சொல்றத நம்புற மாதிரியே இல்ல, அது இப்படி காணாம போன குழந்தைங்களோட ஆடை இவன் கிட்ட கிடைச்சது, இவன் எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடனா, நீங்க சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி கத்திட்டு இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட நோட்டை செக் பண்ணும்போது ஆல்ரெடி ஹீரோனி என்ன சொல்லிருப்பாங்கன்னா, என்னோட வீட்டுல என்னோட குழந்தையோட ரூம்ல யாராவது நடந்து போன சத்தம் கேட்டது, கீழே இருக்கக்கூடிய இடத்த செக் பண்ணுவாரு. செக் பண்ணும்போது அவங்க ஒருத்தரோட காலை அச்சிருக்கும். அந்த இடத்துல காணாம போன அந்த பொண்ணோட சாக்ஸ் ஒண்ணு இருக்கும். அப்பதான் அந்த ஆபீசருக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும். அதாவது இவன் உண்மையான சைக்கோ கிடையாது, ஆனா இவன் உண்மையாவே சைக்கோன்னு நிரூபிக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணிப்பா, காணாம போன குழந்தைங்களோட வீட்டுக்கு போயிருப்பா, அவங்களோட ஆடையை எடுத்துட்டு வந்திருக்கும். அப்படியே ஒரு சாக்ஸ் எடுத்துட்டு வரும்போது ஒன்ன இங்க மிஸ் பண்ணிருப்பான்னு இவருக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோனி அவங்க பெட்ல படுத்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. கேட்டுட்டு அவங்க அவசரமா கீழே இறங்கி வராங்க. அந்த ஹீரோ வராரு. உன்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு கிடைச்சிட்டாலாம், அவ 2வது தெரு தள்ளி நடந்து வந்திருந்ததை மக்கள் பார்த்திருக்காங்க, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லி அவங்க கணவரை கூட்டிட்டு போவாங்க. அந்த பொண்ணு படுத்துக்கிட்டு இருப்பான். அவங்க அம்மா பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே நேரத்தில் ஹீரோனியும் போவாங்க. ஆனா உயிரோட இருக்காளா, உயிரோட இருக்கான்னு மட்டும் சொல்லுமா, எனக்கு அது கேட்டாலே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணிட்டு கேட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு டயர்டாக்கனால எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கா. இப்ப ஹீரோவும் அந்த பொண்ணு கண் திறந்த பிறகு நீ என்ன பார்த்த, யார் இதெல்லாம் பண்ணா அப்படின்னு கேட்கும் போது அந்த பொண்ணு நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பாப்பா. இவங்க எல்லாம் வெளியே விளையாடிட்டே இருக்கும் போது அங்க இருந்தா யாரோ 2 பேர் இந்த பசங்களோட வாயத்தையே போட்டு கட்டிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் லாக் பண்ணிட்டாங்க. இந்த பசங்களுக்கு போதை பொருள் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் அவங்க கொஞ்ச நாள் சுய நினைவே இல்லாம மயக்கத்துல படுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல ஆனாவும் இவளும் அங்க இருந்து யாருக்கும் தெரியாம தப்பிச்சு ஓடும் போது ஆனாவை மட்டும் அவங்க பிடிச்சு வச்சுட்டாங்க. அவங்க 2 பேர் இருந்தாங்க. அந்த விஷயத்த அவ யோசிச்சுட்டே இருப்பா. இப்ப ஹீரோ பார்த்த உடனே நீங்களும் அந்த இடத்துல இருந்தீங்க தானே, என் வாயத்தையே போட்டு லாக் பண்ணிட்டாங்க, எனக்கு அந்த இடத்த நினைச்சாலே பயமா இருக்குன்னு அவ அழுக ஆரம்பிச்சிருவா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அங்க
வேகமா ஓடுவாரு. அவர் ஓடுறத போலீஸ் ஆஃபீசரும் பார்த்துருவாரு. போலீஸ் ஆஃபீசரும் ஹீரோவ பிடிக்கிறதுக்காக போவாரு. கார் ஓட்டிட்டு போகும்போது இப்ப அந்த போலீஸ் ஆஃபீசரும் அந்த அபார்ட்மெண்ட்க்கு போறாரு. அங்க அலெக்ஸ் இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிய வருது. அதனால அங்க நிறைய ஆஃபீசர் வந்து அவட கூட்டிட்டும் போறாங்க. அலெக்ஸ் இங்க இருக்கிற விஷயம் அவங்க பாட்டிகிட்ட சொல்லணும். அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வான்னு போலீஸ் ஆஃபீசரை அனுப்புறாங்க. அதே நேரத்துல இங்க ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த பாட்டியை தேடி வந்திருப்பார். அவரும் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இந்த கதவு லோஸா இருக்கு. இதை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள நைஸா போவாரு. ஹீரோ நான் உங்களை காயப்படுத்த மாட்டேன். ஆனா என் குழந்தை எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. நான் ஏதாவது போயிடுறேன் அப்படின்னும் போது அந்த பாட்டி கண் எடுத்து வச்சுருவாங்க. உண்மையான சைக்கோவே இந்த பாட்டி தான். நீ நகர்ந்தனா உன்னை ஷூட் பண்ணிடுவேன். இப்ப ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணு. அதுல இருக்க அந்த ட்ரிங்க்ஸை நீ முழுசா குடிக்கிற. இல்லனா உன் பொண்ணை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுவாங்க. அந்த ஜூஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அது மொத்தமா ட்ரக் தான். இது என்னோட கணவரோட ஃபேவரட் ரெசிபி. அவர்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். நானும் அவரும் சேர்ந்துதான் நிறைய குழந்தைங்களை கொலை பண்ணோம். இதை நான் ஏன் பண்ணேன்னா என்னோட குழந்தை என்னை விட்டு போகும்போது அந்த வலி எனக்கு ரொம்பவும் ஆழமான வலியை கொடுத்தது. அந்த வலி இந்த உலகத்தாக்க எல்லாரோட பேரண்ட்ஸ்க்கும் அந்த வலி கிடைக்கணும் அப்படின்னா நான் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம் சொல்லி கிழிஞ்சுத்தனமா அவங்க செயல்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல ஹீரோக்கு ஒரு கால் வரும். போன் எடுக்காதுன்னு சொல்லி அங்க வந்து சிங்க்ல போட சொல்லுவாங்க. அவரை தலையில கண்ணை வச்சு வெளியே கூட்டிட்டு வருவாரு. இது என்னோட கணவரோட கார். இப்ப நீ காரை கொஞ்சம் காரை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னும் போது அவரும் ஸ்டார்ட் பண்ணுவாரு. கீழே ஒரு ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டில தான் உன் பொண்ணு இருக்கா. உன் பொண்ணை நீயே போய் தேடிக்கோ அப்படின்னும் போது அவரும் பயப்படுவாரு. அந்த பாட்டி ஹீரோக்கு கொடுத்தது ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரக். அது அவர் அதிகமா குடிச்சனால கொஞ்ச நேரத்துக்குள்ள அவர் இறந்து போயிருவாரு. இது தெரிஞ்சும் ஹீரோ தன்னோட பொண்ணை காப்பாத்தும் சொல்லி அந்த ஓட்டில குதிப்பாரு. அந்த இடமே இருட்டா இருக்கும். அவர் கை காலம் கட்டப்பட்டிருக்கும். ஆனாவை காமிக்கிறாங்க. ஆனா வந்து பாட்டி ஒரு ரூம்ல தான் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு சில போதை பொருள் எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க அந்த ஆபீசரும் வீட்டுக்குள்ள வந்து பாப்பாரு. வீட்டுக்குள்ள வரும்போது அங்க இருந்த ஒரு போட்டோ பார்த்துப்பாரு. அந்த போட்டோல யாருக்குன்னா அந்த பாட்டியோட கணவர். அந்த கணவரோட கழுத்துல ஒரு செயின் இருக்கும். அதை வச்சு பார்த்தா அந்த பிரீஸ்ட் கொலை பண்ண அந்த சைக்கோ இந்த பாட்டியோட கணவர் தான். அவர் தான் நிறைய குழந்தைங்களை கொலை பண்ணிருப்பாருன்னு அவரே ஆல்ரெடி வாக்குமூலம் சொல்லியிருப்பாரு. அப்போ உண்மையான கொலைகாரங்க இந்த வீட்டுல தான் இருக்காங்கன்ற விஷயம் அந்த ஆபீசருக்கு தெரிய வரும். கன் எடுத்துட்டு அந்த இடத்த செக் பண்ண போவாரு. பாட்டி அந்த பொண்ணுக்கு இன்ஜெக்ஷன் போடுறத அவரை பார்த்துருவாரு. மரியாதையா கை தூக்கும் நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பாட்டி போலீஸே ஷூட் பண்ண வருவாங்க. ஆனா அவர் அந்த பாட்டியை போட்டு தட்டு ஆனா அவ காப்பாத்திடுவாரு. ஆனா உயிருக்கு போராடிட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே அவரு காலை போட்டுட்டு வேகமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாரு. எங்க ஹீரோவும் காமிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த இடத்த தேடிட்டே இருக்கும்போது அங்க நிறைய குழந்தைங்களோட ஆடை கிடைக்குது. இடத்துல அங்க ஒரு விசிலும் கிடைக்குது. அந்த விசில பார்த்தோன்னே அந்த விசிலை எடுத்து கையில் வச்சுப்பாரு. என்னோட பொண்ணை கண்டிப்பா நான் காப்பாத்த எங்க கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. அந்த ஆனன்ற பொண்ணு அந்த ஆபீசரை பார்க்க வந்திருப்பா. என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவா. ஹீரோனையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த பசங்க போன பிறகு அவங்க இவ கிடைச்சிட்டாங்க. ஆனா என் கணவர் எங்க போயிருக்கான்னு தெரியல. கால் பண்ண ஒரு போன் எடுக்க மாட்டேன்றாரு. நீங்க அவரையும் கண்டுபிடிச்சு தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் தப்பு பண்ணிருக்காருதா அதுக்கான தண்டனைங்க கொடுங்க. நான் அவரை காப்பாத்திருங்க. நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கங்க போயிருவாங்க. இப்போ நியூஸ் பேப்பரை காமிக்கிறாங்க. அதுல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அலெக்ஸ் உண்மையாவே யாரோட பையனா அந்த ஆபீசர் ஆல்ரெடி ஒரு பாட்டி வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க பையன் காணாம போன விஷயத்த சொல்லிருப்பாங்க. அந்த பாட்டியோட உண்மையான பையன் அலெக்ஸ் தான். அப்போ உண்மை சொல்ல போனா அந்த பாட்டியை முதல்ல கிட்னாப் பண்ண குழந்தைய அலெக்ஸ் தான். அலெக்ஸ் அவங்க பிடிச்சு வச்சு டார்ச்சர் பண்ணனால தான் அவ மன வளர்ச்சி இல்லாத குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு. அவன் இன்னுமே அந்த பாட்டியை பார்த்தா பயந்துட்டு இருந்தா. ஆனால் தான் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் அவனை டார்ச்சர் பண்ண பிறகு கூட அந்த பயத்தான அவன் எந்த விஷயம் சொன்னாலும் பயந்துட்டு இருந்தாரு. அவங்க கணவர் காணாம போன பிறகு அந்த பாட்டி அலெக்ஸை வச்சுதான் அவங்களுக்கு தேவையான விஷயம்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அந்த பாட்டியோட வீட்டுல இருக்கிற எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி செக் பண்ணும்போது அங்க இருந்த ஆட்களும் இங்க கீழே நிறைய பாம்புகள் கூட இருக்கு, டீட்டெயிலா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுவாங்க. இப்போ ஆபீசர் அங்க நின்னுட்டே இருக்கும் போது இப்போ விசில் சத்தம் கேட்குது. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்துல என்ன ரொம்ப சூப்பரா வச்சிருப்பாங்க. விசில் சவுண்ட் கேட்கறதுனாலே ஹீரோ உயிரோட தான் இருக்காரு. சோ அப்படிதான் படம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை உங்களை சந்திக்கு வரேன். பாய்.